சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ விஜய் அவர்கள் எடுத்த பெரும்பாலான முயற்சிகள் மக்கள் மத்தியில பிரச்சனைகளை பேசி அல்லது கூட்டணி அரசியல்ல அது மாதிரி ஒரு முயற்சி எடுத்து எல்லா விஷயத்திலுமே அவர் ஒரு பின்னடைவை தான் சந்திக்கிறாரு. விஜயை திட்டமிட்டு அழித்து விட்டார்களா இல்ல அவரே அடங்கிட்டார்? அவரே தான். அவரை எப்படி அடிக்க முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல அவர் திமுகவுக்கு அதுதான் பெரிய தலைவலியா இருந்தது. எல்லா பக்கமும் போட்டு இவரால திமுகவுக்கு எதுவுமே ஏற்படாதுங்க. நான் சொல்லட்டுமா? விஜய்க்கு விடக்கூடிய ஓட்டு அந்த ரசிகர்கள் ஒரு கட்டத்தில் திமுக ஓட்டு போட்டிருக்கலாம். இப்போ விஜய் பாலிடிக்ஸ் வந்துட்டாரு, அந்த ஓட்டு விஜய்க்கு போயிடும். விஜய் ரசிகர்கள் பலர் அதிமுக ஓட்டு போட்டிருக்கலாம். விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சார், அந்த ஓட்டு விஜய்க்கு போயிடும். விஜய் ரசிகர்கள் பலர் பிஜேபி ஓட்டு போட்டிருக்கலாம், அந்த ஓட்டு இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சார், இவர்கிட்ட போயிடும். இந்த மாதிரி பல கட்சிகளுக்கும் விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் விஜய் கன்சல்டேட் ஆகிடும். இதை தாண்டி எந்த கட்சியும் எந்த இடமும் கிடையாது. அப்போ இவர் கெயின் பண்ணணும் மற்ற ஓட்டு. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இவர்கிட்ட இல்லை, அதற்கான அரசியல் புரிதல் அறிதல் இல்லை. அவ்வளோதான். இதில் திமுக பயப்படுறதுக்கோ அதிமுக பயப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி எல்லாம் டஃப் கொடுக்குற ஆளையா. நீங்க பாருங்க, இன்ன வரைக்கும் தண்ணி குடிக்கிறாரு அமித்ஷா அவர்கிட்ட. இதை நான் ரொம்ப முன்னாடியே சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி ஒரு ஹெவி வெயிட்டு, அவர்கிட்ட அதிமுக பறிக்க முடியாது. நீங்க என்ன பண்ணீங்கனாலும் சரி, அவர் ஒரு விடாக்கண்ண கொடாக்கண்ண முடியுதா? இன்ன வரைக்கும் கூட்டணியை முடியல பாருங்க, இன்ன வரைக்கும் முடியல. ஏன் 70 சீட்டை கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எதுக்கு? எல்லாரையும் தாமரையில் நிறுத்துவாங்க அதானே? கிடையாது. உன் வரைக்கும் எவ்வளோ சீட்டு பேசுவேன்ட்டு போ, மற்றவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் அவரே கவுகிறவர். இந்த உள்ளே வழியை அவரே பெரிய அரசியல்வாதி. நீ டெல்லியில் நீ உள்துறை அமைச்சராக இருக்கலாம், அரசியல் எல்லாம் நீ எடப்பாடியை தாண்டின அரசியல்வாதிலாம் நீ ஒன்றும் கிடையாது. அரசியல்வாதிலாம் எல்லாத்தையும் பார்த்தவர். அவ்வளோ பேர் எடப்பாடியை ஒத்துக்கிட்டு தானே நிற்கிறான். முனுசாமியில் ஆரம்பித்து பொன்னையன் அண்ணன் வரைக்கும், ஜெயக்குமார் வரைக்கும். அப்போனா எடப்பாடி பழனிசாமி சாதாரண ஆள்? அவரு சாஃப்டா இருந்தாரு. ஓபிஎஸ் ஏமாத்திட்டீங்க. இபிஎஸ் அப்படி இல்லை, எலக்ட்ரிக் பிஎஸ். அது உள்ள கையை விட்டீங்கன்னா அப்படி தானே கருகி போய் தான் வெளில வரும். அதான் நீங்க அமித்ஷாக்கு பிரச்சனை. அப்படியாப்பட்ட ஆள் அவரு. அவரு தாண்டி நீ அரசியல் பண்ணிடுவியா? நீ விஜய் யாராவது ஒருத்தர்? அவரு ஸ்டாலின், அதான் செதை. ஹெவி வெயிட். அந்த ஹெவி வெயிட், இந்த ஹெவி வெயிட், அது ரெண்டு தான் செதை. நீ கிடையவே கிடையாது. நீ லைட் வெயிட். நீ லைட் வெயிட்ல கூட நீ வெல்டர் வெயிட் கூட பேப்பர் வெயிட். ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல அவரை தாக்கு முடிக்க முடியாம இப்ப தனி மனித தாக்குதல், பர்சனல் அட்டாக் எல்லாம் இந்த மாதிரி தூண்டி விட்டு திமுக அப்படிலாம் பண்ணி எது என்னன்னு உங்களுக்கே தெரியும். உன் குடும்பத்துல நீ பண்ண கொடப்படிக்கு, நீ பண்ண அட்டூழியத்துக்கு ஸ்டாலினும் திமுக என்ன பண்ணோம்? எப்படி பண்ணோம்? கொஞ்சம் ஏதாவது உனக்கு அர்த்தம் இருக்குதா பேசுறதுல? என்னை சுற்றி சதி நடக்கிறது. என்ன சதி நடக்கும்? நீ ஒருத்தன் போறத உன்னை காலி பண்ணிக்கிறதுக்கு. சிலர்லாம் அரசியலில் வருவாங்க. உதாரணத்துக்கு அண்ணா வைகோ, அவரே சொன்னார்ல, அதிமுக போனது தான் என்னோட அழிவு காரணம்ட்டு. அவங்களே அவங்கள குடி பறிச்சுக்குவாங்க. அவர் என்ன சார் பறிச்சாரு? திமுக இதெல்லாம் ரகசியமானது திமுக லீக் பண்ணிடுச்சான். எதை லீக் பண்ணிச்சு? டிவோர்ஸ் பெட்டிஷனைய. சரி, அந்த இதில் நீங்கள் பேசும்போது அதில் இந்த இடத்துல அடவும், இந்த இடத்துல சிரிக்கும், இந்த இடத்துல கையை உயர்த்தவங்களாம் அந்த காகிதத்தை அது யார் லீக் அவுட் பண்ணது? ஸ்டாலினா? ஏன் நீ 10 ட்ரோனை பறக்க விடுற, 11 ஒருத்தர் ட்ரோனை பறக்க விட்டு எல்லாத்தையும் எடுத்துடுறான். பக்கத்தினுடைய எண்ணு உட்பட எல்லாத்தையும் எடுத்துட்டான். அது அவ்வளோ பெரிய கேமரா, அப்படியாப்பட்ட கேமரா உன்னை காலி பண்ணுறான். மறுபடியும் சீட்டை வச்சு நீ படிச்சுட்டு இருக்க. விவரம் இருந்துச்சுன்னா அதை பற்றி ஒன்றும் இல்லை. நடிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் இருந்ததுன்னா அதானே உனக்கு இப்போ கேடாக முடிஞ்சிச்சு. நீ அடுத்தது எல்லாம் நடிப்புன்ற தெரிஞ்சு போச்சுல்ல, கொஞ்சம் தள்ளி நிற்கவும், கண்ணை கசக்கவும், கிட்டே ஐ எம் வெரி சாரி என்று சொல்லவும், அதன் பிறகு உணர்ச்சி பூர்வமாகவே பேசி முடிக்கவும் அப்படின்றதெல்லாம் அதில் எழுதியிருக்கா இல்லையா? இதெல்லாம் ஸ்டாலின் தான் பண்ணிட்டாரா? இல்லை உன் வீட்டுக்குள்ளே அவர் கேமரா ஏதாவது வச்சிருக்கிறாரா? உன் வீட்டுக்குள்ளே நடக்கிறது வெளியில் தெரியணும் அப்படின்னோம்னா வைப்பிரிவு பாதுகாப்புனால அவங்களுக்கு தெரியல, மற்ற யாருமே உங்க கூட இல்லை இல்லையா? இன்னும் அவங்க கூட வீட்டுக்குள்ளெல்லாம் வராங்களான்றதெல்லாம் தெரியாது. அவங்களாம் வெளியில தான் பாதுகாப்பு தருவாங்க. பாதுகாப்பு தானே அவங்க. எனவே விஜய் ஏதோ உளறி கொட்டிட்டு இருக்காரு.
தன்னுடைய ஃபெயிலியரை தூக்கி இன்னொருத்தர் மேலே போடுறாரு, அவ்வளோதான். உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க நிறைய அரசியல் தலைவர்களை பார்த்திருப்பீங்க. அரசியல் தலைவர்களின் தனி மனித அல்லது குடும்ப விவகாரங்கள், அதுல இருக்கிற அவங்களுடைய டிமெரிட்ஸ்லாம் களத்துல வாக்காளர்கள் மத்தியில ஒரு ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை கொடுக்குமா? கொடுக்கும், நிச்சயமா கொடுக்கும். தன்னுடைய தலைவன் தாங்க தலைவனா மதிக்கக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு நேர்த்தியா இருக்கணும்னு ரொம்ப விரும்புவாங்க. நேர்த்தியா இருக்கணும்னு ரொம்ப விரும்புவாங்க. அண்ணாக்கு அப்படி ஒரு பேர் இருந்துச்சு, பெரியாருக்கு அப்படி ஒரு பேர் இருந்துச்சு, கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு அப்படி ஒரு பேர் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? இது நான் அவுட் ஆஃப் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். இல்ல சோபிச்சாங்கல்ல? இல்ல சோபிச்சாங்க, அது வேற கதை, அது அவங்களுடைய டேலண்ட். இந்த நாடு காணாத தலைவருங்க கலைஞர் கருணாநிதி. ஏழு பிரச்சனையில் மட்டும்தான் அவர் வந்துட்டு இடறி போனாரு. அந்த இடத்துல எம்ஜிஆர் சரியானுட்டார். போல் சப்பார்ட் இவங்க ரெண்டு பேருமே நண்பர்கள்னு சொல்லிக்குவாங்க, அவ்வளவுதான். போல் சப்பா, இவருடைய புரிதல் வேற, அவருடைய புரிதல் வேற. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை, எப்படி சாதிக்கலான்ற விவரம் ஸ்டாலின் அளவுக்கு வேற யாராலையும் யோசிக்க முடியாது, கலைஞர் அளவுக்கு யாராலையும் யோசிக்க முடியாது, முடியவே முடியாது. அப்படி யோசிக்கக்கூடியவர் அவரு. எம்ஜிஆர் அப்படி இல்லை. அவங்களுக்கு ஏதோ செய்யணும், எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டுட்டு வருவாரு. 10 பேர்கிட்ட கேட்பாரு, தவறு பண்ணுவார், சரி பண்ணிக்கிறார், ஆனால் பண்ணுவார். இது அவங்களுக்கு 10 பேருக்கு பெனிஃபிட் ஆகும். அவங்க நல்லா இருப்பாங்க. நல்லா இருப்பாங்களா? சரியா வருமா? சரியா வரும், செய் அப்படின்னு அவர். காமராஜருக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அவனுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். பெரிய லெவல். அதெல்லாம் அரசியலில் எப்பொழுதுமே தூய்மை அப்படின்றத மக்கள் விரும்புவாங்க. கிடைக்கலன்னா அது வேற ஆட்டோ பிடிக்கிற மாதிரி தான். அது வீடு போய் சொல்லணும், கூட கேட்குறான், பரவாயில்ல போட்டு கொடு அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி. மற்றபடி அவங்க விரும்புறது ஒரு நல்ல தூய்மையான ஒரு அரசியலை தான். இன்னைக்கு ஸ்டாலின் கிட்ட வந்துட்டு என்னங்க ஆச்சு? போன முறை 2021 திருவாரூரில் பரப்புரையை தொடங்கும் போது, என்னை நம்புங்கள், நான் உங்களுக்கு செய்வேன், நீங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவேன், இதைத்தான் சொல்லிட்டே வந்தார் அவர். ஓட்டு விழுந்துச்சு. இன்னைக்கு 5 வருஷம் போயிடுச்சு. இப்போ போயிட்டு கேட்டு பாருங்க, அன்னைக்கு அண்ணான்றாங்க, அப்பான்றாங்க. இப்படிதான் ஜெயலலிதா அம்மான்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்? துணை நிற்கிறாரு. அவங்களுடைய வாழ்க்கையோட இந்த அரசு நிற்குது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை நீ வந்துட்டு பிரச்சாரம் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா சாதனையில் வந்துருச்சு. அது சாதனை என்னத்தை நீ பண்ண முடியும்? சாதனையை தான் முறிக்கணும். அதுக்கு நீ ஆட்சிக்கு வரணும். எடப்பாடி எவ்வளோ பெரிய ஆளு, முடிதா ஸ்டாலின் கிட்ட? அதான் காரணம். சில பேர் தங்களுடைய அந்த குறைகளை குற்றங்களை மறைக்க முயல்வாங்க. இப்போ விஜயெல்லாம் பார்த்தீங்கன்னா விமர்சனம் வந்தாலும் ஆமாண்ணா அப்படிதான் வந்து புதுவெளியில் நிற்கிறாரு. தனி மனிதனா நீங்க யோசிங்களேன். ஒரு தனி மனிதனா கணவன் மனைவி கிட்ட முரண் இருக்கலாம், அது வேற விஷயம். இன்ஃபிடலிட்டி அப்படின்றது வந்துட்டு அது ஒரு பெரிய குற்றம். நான் ஒன்று இப்படி திருப்பி நான் கேட்குறேன், நீங்களும் திருமணமானவர், நானும் திருமணமானவர். நான் 40 வருஷத்தை கொண்டாடிட்டு நாங்கள், நானும் என் பொண்டாட்டியும் பரவாயில்ல மக்கள் பற்றி தானே. ஒரு நாளைக்கு 10 முறை நாங்கள் முரண்படுவோம், பேசுவோம். 10 முறை நாங்கள் சமாதானம் ஆகிட்டு நல்லாயிருக்கும். இது ஏன் அப்படின்னோம்னா, இந்த 40 ஆண்டு காலத்தில் உணர்வுகளினுடைய பிணைப்பு இதுதான். இது உங்கள் மனைவி கிட்ட வருவது இருக்கும், வயசுக்கு ஏற்ற மாதிரி, ஆண்டுகளுக்கு ஏற்ற மாதிரி வளரும். நீங்கள் எப்படி இப்போ நீங்கள் வந்துட்டு 2 நடிகைகளோட போனீங்க, நான் இவருக்குன்னு சொல்ல, நான் அவங்க 2 பேர்கிட்ட போனாங்கன்னு ஒத்துக்குவியா? நீ நியாயப்படுத்துறல்ல, ஏன் உனக்கு இருக்கிற உணர்ச்சி அவங்களுக்கு இருக்காதா? அப்போ அவங்க உனக்காக புள்ள பெற்று உனக்காக வளர்த்து, அவங்களும் ஒரு டாக்டர் தானே. அவங்களும் ஒரு, நீ பணக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி அவள் பணக்காரி. அப்படியேப்பட்ட உன்னை விரும்பி அவள் வந்து மணந்துக்கிட்டா. எல்லாம் எனக்கு தெரியும், அதனால் நான் பேசுகிறேன். அப்படியேப்பட்ட பெண்ணை நீ தாங்க வேண்டாம். நீ என்ன பண்ணியிருக்க? நான் உடனே அவங்க கொடுத்த அந்த அந்த வாக்குமூலத்தை நான் அப்படியே எடுத்துக்கலாம், பேச தயாராக இல்லை. பட் நீ அவங்கள உதாசீனப்படுத்தியிருக்கிற. பட் கேவலம் இப்போ கூட நீ வந்துட்டு வேற ஒரு பொண்ணோட நீ போகிற ஒரு கல்யாணத்துக்கு. அடாசிட்டி, என்ன விதமான திமிர்த்தனம் அது? இப்போ நம்ம மதுரைக்காரனாக இருந்தான்னா அந்த பொண்ணு, அவளுக்கு ஒரு தம்பி இருந்தான்னா என்ன ஆகும்? போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான்ல. நடக்குமா? நடக்காது. என்னடா அக்காலை விட்டு வேறு எதுனா ஒரே போடு,
போட்டு போயிட்டே இருப்பான். அதான் இவ்வளோண்டுல இருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு விஜய் தான் நடிச்சார் அந்த படம். திருப்பா சேர்த்தி விட்டுருவான். நீ ஏதோ அது லண்டன்ல பிறந்த பொண்ணு, அதனால நீ தப்பிச்சுட்டு இருக்கிற, அவ்வளவுதான். தப்புங்க, நியாயம் ஒண்ணுதான். நம்மளை மதிக்கக்கூடியவ, நம்மளை மறக்கக்கூடியவ, நம்மளை மன்னிக்கக்கூடியவ அம்மா கூட கிடையாது, மனைவி தான். இன்னைக்கு நான் சொல்றேன். அவளை நீ உதாசீனப்படுத்திட்டு ஒரே முட்டை பண்ணிட்டு நீ பாட்டுக்கு மிஞ்சி ஆடுற அப்படின்னோம்னா திமிருத்தனம். அது ஒன்றெல்லாம் எங்கேயுமே கொண்டு போகாது. மக்களுக்கு புரியுங்க, நம்மளாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கு புரியும். ஒரு பொண்ணு உன் பொண்டாட்டின்றது சாதாரண நிலை, உன் பிள்ளைக்கு அம்மான்றது பெரிய நிலை. விட்டே தரமாட்டாங்க, அப்பாதான். ஆனால் அம்மா அவங்களுடைய உடம்பு சத ரத்தம் தான், நம்ம தெரியுமா, விடவே மாட்டோம் தாய் அப்படின்ட்டு. அதுதான். அதனால அந்த இடத்தெல்லாம் தாய்மையை உதாசீனப்படுத்துற மாதிரி பலவீனம். அது உலகளாவிய விஷயம். நீ எல்லாம் வந்துட்டு என்ன நல்ல கண்ணுவா, அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மதி, அவதான் நீ, அது முதல்ல புரிச்சுக்க. அதான் திருமண பந்தம்ன்றது. அதான் அவதான் நீ, நான் தான் அவ அப்படின்னு நினைச்சாதான் நீ அந்த பந்தம். நான் வீட்டில் அவ ஒருத்தர் இருக்கா, அவன் நம்பி தானே உன்னை வெளில விட்டா. இல்லாட்டி நடிகனை அவன் கல்யாணம் பண்ணிக்க போற, நீ நேர்த்தியா இருப்பன்றதுனால தானே. அப்புறம் சிவாஜி சொல்லுவாரான், ஏய் போடா, வீட்டுக்குள்ள விட மாட்டா, வெளில நிறுத்திடுவா, தெரியுமில்ல கமலா பத்தி சொல்லியிருக்காரு சிவாஜி. ஏன் அப்படின்னோம்னா அப்படி வாழ்ந்துருக்குறாங்க அக்கா அம்மாவை கட்டிக்கிட்டது. அப்படிங்க வாழ்க்கைன்றது அப்படியாப்பட்டது, அவ்வளவு சாதாரணமானது இல்லை. கொஞ்சம் விட்டோம் அப்படின்னோம்னா கண்ணாடி கிளாஸ் தான், ஒன்றும் ஒட்ட வைக்கலாம் முடியாது. சார், இந்த திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி பலவிதமான டைரக்ஷன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அது இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில வந்து திமுக கூட்டணியில 28+1 சொல்லி வாங்கிட்டு அவங்களுடைய பாலிடிக்ஸ் எப்படி பாக்குறீங்க? இல்லை, அந்த ஒரு பாலிடிக்ஸ் ரொம்ப தப்பான பாலிடிக்ஸுங்க. அதாவது தன் வலி பிறன் வலி இதெல்லாம் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு படையை நடத்தணும்னு திருவள்ளுவர் பெருமான் சொல்றாரு. இவங்களுக்கு இவங்களோட கட்சி பலம் எல்லாம் தெரியும். இவங்க ஒரு நடவடிக்கையும் எடுத்ததில்லை, ஒரு மக்கள் இயக்கமும் நடத்துனதில்லை, ஒரு போராட்டமும் நடத்துனதில்லை, ஒரு ஆர்ப்பாட்டமும் நடத்துனதில்லை. ஆனால் 5 ஆண்டு முடிஞ்சிட்ட உடனே எங்களுக்கு வந்துட்டு சேர்த்து கொடு அப்படின்னு என்ன அர்த்தம்? 2014 வரைக்கும் நீங்கள் தனிச்சு நின்னீங்க. 2014 டெபாசிட் எடுத்தீங்க. எந்த மாணிக்கம் தாக்கூரோ அவர் 36,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் எடுக்கிறாரு பார்லிமெண்ட் தொகுதியில், மக்களவை தொகுதியில். 2019 திமுக கூட்டணி வந்துட்டோடனே 4.5 லட்சம் ஓட்டு வாங்கி எம்பி ஆகிறாரு. அப்போ யாருக்கிட்ட இருந்து பலம் சொல்லுங்க? யாருக்கிட்ட இருந்து பலம்? 39 தொகுதி தமிழ்நாட்டில், கன்னியாகுமரி ஒரு தொகுதி தவிர, நாகர்கோவில் தொகுதி தவிர மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் டெபாசிட் விட்டு நீங்கள் ஒரு கட்சியா? உன் கட்சியில் முதல்ல செயல்படுறதுக்கு ஆள் இருக்கானா? காங்கிரஸ் கட்சியில் எனக்கு நண்பர்கள் உண்டு, ஐயா கோபண்ணா போன்றவர்களாம் நம்ம மதிக்கத்தக்க ஒரு பெரிய மனிதர்கள் இருக்கட்டும். என்ன அர்த்தம் நீங்க பேசுறது? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய ஒரு எம்எல்ஏனுடைய வெற்றிக்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுடைய உழைப்பு இருக்குது, ஸ்டாலினுடைய பரப்புரை இருக்குது, திமுகனுடைய துட்டு இருக்குது. நீ அப்படியே நீயே செலவு பெற்று வந்தியா? நீ தெரியாதா எங்களுக்கெல்லாம்? பத்திரிகையாளர்களாக எங்களுக்கு தெரியாதா? மூப்பனார் இருந்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பலம் இருந்துச்சு. மூப்பனார் இருந்தவொடனே தலையும் இல்லை, வாழும் இல்லை, எதுவுமே இல்லை. 2014 நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். சீமான் ஃபினிஷ் பண்ணிட்டான். அன்னைக்கே நீங்க செத்த பாம்பு, அவன் தோலையை உரிச்சு வித்துட்டான். உயிர் கொடுத்தது திமுக 25 சீட்டு கொடுத்து. ஆனா நீங்க என்ன ஆட்டம் ஆடுறீங்க? 18 எம்எல்ஏக்கள். தாவேகாவுடைய பலம் பலவீனம் என்னன்றதெல்லாம் திமுக தெரியாதா? ஸ்டாலினுக்கு தெரியாதா? அப்படியா இருக்கிறாரு அவரு? அவரை வச்சு நீங்க படம்லாம் காட்டுனீங்க, அவர் எதுவுமே கண்டுக்கல. 25 தான் இல்லை, எங்களில் ஒருத்தர் ஒரு ராஜ்யசபா, அவ்வளோதான். ஒத்துக்கவே இல்லை. இல்ல, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் போயிடும்ன்ற பயத்துல தான் அவங்க கொடுத்தாங்களாம. யாரு? இல்ல, நான் சொல்றேன் உண்மை, என்கிட்ட கேளுங்க. ஒண்ணுமே இல்லை. என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுத்துக்கிறீங்க, அவ்வளோதான் சொல்லிவிட்டாங்க அண்ணா அறிவாலயத்தில். உடனே இவங்க இப்போ போய் சோழனுக்கர் சொன்னார், இங்கேருந்து உடனே கடிதம் போச்சு, ஃபோன் எல்லாம் போச்சு.
உருப்படியா அண்ணன் திமுகவோட இருந்தோம்னா நம்ம ஜெயிப்போம், இல்லாட்டி ஒன்றுமில்லாத போய்ட்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உடனே சோனியா காந்தி எடுத்தாங்க, தூக்கி போட்டு நேரம் சிதம்பரத்துக்கு ஃபோன் பண்ணி நீ போயிட்டு அவரோட பேசுங்க. நான் ஒரு இடம் 2 இடத்துக்குலாம் நான் பேச மாட்டேன். நான் இந்த கூட்டணி தொடரணுன்ற ஒரு அடிப்படையில் தான் போய் பேசுவேன்னு சொல்லிட்டு போயிட்டு தான் அவர் வந்து ஸ்டாலினை சந்திச்சாரு, பேசுனாங்க. அதுக்காக 2 சீட்டு சேர்த்து கொடுத்தாரு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் கடைசி நாள் கையெழுத்து போடுற அன்னைக்கு வந்து மல்லிகார்ஜுன் கார்கே உன்னால எவ்வளவு பண்ண முடியும் அது கொடு, முடி பாசிட்டிவா முடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கட்டுக்கிட்டாரு. அவர் பெரிய ஃபிகர் மல்லிகார்ஜுன் கார்கே. சரிங்க ஐயா 28 அவ்வளவுதான். அவர் ஒரே இடம் சேர்த்து கொடுத்தாரு. கையெழுத்து போட்டு வா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யார் போடணும்? அவன் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தை அவர் போட்டோம், கையெழுத்து போட்டு முடிச்சிட்டாங்க. சோடகர் கிடங்கர் ஊடங்கர்லாம் ஒருத்தம் கிடையாது, தூக்கி போட்டு முடிச்சாரு. அவ்வளவுதான். காங்கிரஸுக்கு பொதுவாக ஒரு பலவீனம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, ஒன்றுமே இல்லாதப்ப அப்படியே பதுங்கி அப்படியே சோர்ந்து கிடப்பாங்க. ஒருவேளை சோறு போட்டேன்னா நான் என்னை விட நீ பெரிய ஆள் அப்படின்னு அந்த மாதிரி ஆட்கள் அவங்க. என்னைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒன்றும் இல்லாத போயிட்டீங்க. 2011 உங்களை தமிழ் தேசியவாதிகள், அதுவும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சீமான் உங்களை ஒன்றும் இல்லாத பண்ணிவிட்டாரு. ஒன்றும் இல்லாத பண்ணிவிட்டாரு, தான் உண்மை. 63 இடத்துல நீங்கள் நின்னீங்க. சீமான் 59 இடத்துல பேசுறாரு. பட்டுக்கோட்டை தவிர 58 இடங்களையும் நீங்கள் தோத்தீங்க. பட்டுக்கோட்டையில ஏன் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அங்கே ஒருத்தன் கூட சின்னத்தில் நின்றுட்டான். ஸோ முரசு சின்னத்துக்கு பாதி ஓட்டு, கூட சின்னத்துக்கு பாதி ஓட்டுன்றதுனால ஒரு காங்கிரஸ்காரன் ஜெயிச்சு விட்டான், இல்லாட்டி 4 பேர் தான். அந்த 4 இடத்துல போயிட்டு சீமான் பரப்புரை பண்ணியிருந்தா அந்த இடத்துல நீங்கள் ஒன்றும் இல்லாத போயிருக்கீங்க. ஏன்னா அந்த அந்த மாதிரி ஈடு பிரச்சனை எடுத்து வச்சு சீமான் பேசினாரு. அதான் முடிச்சுட்டு அதனால தான் சொன்னேன், அன்னைக்கு அது செத்த பாம்பு தோலையும் உரிச்சு வித்து விட்டாரு அப்படின்னு சொன்னது நான் காரணம் அதுதான். ஆனா உங்களுக்கு உயிர் கொடுத்தது யாரு? 14 நீங்க என்ன ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் நடந்த ஒரு உள்ளாட்சி தேர்தலில் இவங்க போட்டியிடவே இல்லைங்க காங்கிரஸ் கட்சி. விஜயதரணி மட்டும் போனாங்க, விளவங்கோட்டில் நின்னாங்க, அங்க இருக்கிற பஞ்சாயத்தெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அவங்க மட்டும்தான் ஆம்பளையா நின்ன ஒரே பொம்னாட்டி காங்கிரஸ்ல. வேற யாரு? இவர் பண்ணார மாணிக்க தாக்கூர் கீழ்ச்சார் அவரு. திமுக அதுக்கப்புறம் அப்பவே எமர்ஜ் ஆயிடுச்சு பெரிய கட்சியா, சரிதானா? அப்போ உங்களுக்கு எங்க இருக்குது பலம்? இங்க எங்கேயுமே பலம் கிடையாது உங்களுக்கு. அங்க சிவகுமார் அந்த அளவு கட்சியை வளர்த்தாரு. 2 வருஷம் சித்தராமையா 2 வருஷம் உனக்குன்னு சொன்னாங்க. ஹானர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்க ஒரு 6-7 இடத்துல போட்டாங்க கர்நாடகாவில். சீட்டா கொடுத்தீங்க? இல்லை, வானா வித்ட்ரா பண்ணிக்கங்க அப்படின்னு. திரும்ப வித்ட்ரா பண்ணிட்டாரு. ஏங்க இருக்கிற தமிழர்கள் மத்தியில், அவ்வளோ உழைப்பாளர்கள் இருக்கிற மத்தியில் நல்ல மரியாதை திருமாவளவனுக்கு போட்டிருந்தாரா தொகுதி 20,000 25,000 ஓட்டு வாங்கியிருப்பாரு. திராவிட இயக்கங்கள் செய்யாத அவர் செஞ்சிருப்பாரு. ஆனா கேட்ட உடனே வித்ட்ரா பண்ணார். நீங்க சீட்டை கொடுத்தீங்களா? கிடையாது. மத்திய உத்தரப்பிரதேசத்துக்கு கீழே இருக்கிறது மத்திய பிரதேசம். 14-15 தொகுதிகளில் வந்து சமாஜ்வாடி பார்ட்டிக்கு நல்ல பலம் இருக்குது. 7 சீட்டை கேட்டார் அவர், தரமாட்டானாரு இந்த கமல்நாத். அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை, ஊத்தி மூட்டாங்க. இப்படிதான் இவங்க. நீங்க எந்த இடத்துல நீங்க இன்னும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் பேசுறாரு மாணிக்க தாக்கூர், எங்க நீங்க கொடுத்தீங்க? கர்நாடகாவில் கொடுத்துருக்கிறீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. மராட்டியத்தில் மத்தவன் தான் கொடுத்தா, நீங்க ஒன்றும் கொடுக்கல. ராஜஸ்தான்ல கொடுத்தீங்களா? மத்திய பிரதேசத்தில் கொடுத்தீங்களா? அப்புறம் தமிழ்நாட்டில் வந்துட்டு கூடுன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் திமுகவினுடைய ரத்தம், சத, உழைப்பு, பணம். இல்லாட்டி நீங்க ஒண்ணும் கிடையாது. சும்மா பேசக்கூடாது. எத்தனை இடத்துக்கு வந்து ஸ்டாலின் பரப்புரை பண்ணிட்டு போனார் போன மக்களவை தேர்தலில்? ஒரு இடத்துல தானே வந்தாரு. ஒரு நாள் வந்து ஸ்வீட் பாக்ஸை கொடுத்துட்டு போயிட்டாரு அவரு. அவ்வளவுதானே. யார் உங்களுக்கு ஒரு தொகுதியிலும் போயிட்டு பரப்புரை பண்ணது? இன்னைக்கே நான் சொல்றேன், பாண்டிச்சேரியில அன்னைக்கு பரப்புரை பண்ணாரு ஸ்டாலினுடைய பரப்புரை. எடுத்து வேணா அந்த இதை எடுத்து போட்டு பாருங்க, எப்படி பேசிருக்கிறாரு பாருங்க அவரு காங்கிரஸுக்காக. அந்த மாதிரி செயல்பட்ட ஒரு திமுக காரனை வந்துட்டு உதாசீனப்படுத்துட்டு, நான் இல்லாட்டி நீ ஜெயிக்க முடியாது, நீ செத்த பாம்பு. மாணிக்கம் தாக்கூர் இவன் யாருன்னே தெரியாது மயிலாடுதுறையில், இவன் ஒருத்தன். அது நிற்கவே மாட்டேன்னுச்சு, நின்ன உடனே டெபாசிட் போயிடுச்சு. கரூரில் ஜோதிமணி. நீங்களாம் என்னது
இந்த ஆளு தேர்தலே பார்த்தது கிடையாது. இந்த திருச்சி வேலுசாமி குரல் கிழிய தொண்டை கிழிய கத்துவார் அவர். அது தவிர வேறு எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. அவர் ஒரு உள்ளரசியல் பண்ணுவார். ஆன்டி டிஎம்கே இதெல்லாம் பண்ண தெரியும் அவங்களுக்கு. போயிட்டு சேர்ந்துக்கிட்டு நிற்க வேண்டியதானே தாவேக்காவோட. ஏன் நிற்கல? ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது உங்களால், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய பெரிய பலவீனமே, ஆதிக்க சிந்தனை தான். நான் இப்போ சொல்லுவேன், ஒரு பழமைவாத கட்சின்னு சொல்லுவேன் காங்கிரஸை. இன்காங்கிரூயஸ், ஒரு பழமைவாத கட்சி அது. இது வந்துட்டு இந்த பிஜேபி இருக்குதே, அது ஒரு மதவாத சக்தி. அது பெரிய பின்னடைவை நோக்கி ரெட்ரோகிரசிவ் ஃபோர்ஸ். இது ஒரு பழமைவாத கட்சி. எப்போதும் ஆதிக்கம் தான். வேட்டு சட்டையை போட்டுவிட்டு நான் இல்லைன்னா அது எம்ஜிஆரும் கலைஞரும் ஒரு நேரம் மதிச்சாங்க. ஏன்னா மூப்பனார் இருந்தார். மூப்பனார் தான் செத்துக்கிறது முடிச்சிட்டாரு. அப்புறம் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அணுகுமுறையை எப்படி பாக்குறீங்க? இந்த கூட்டணி ஒரு அணுகுமுறையுமே அவர் பண்ணலைங்க. அவர் அரவணைச்சு போனாருங்க. இதான் உண்மை. ஸ்டாலின் இடத்துல வேற போயிருந்தா விட்டுருப்பாரா காங்கிரஸ்? யாரு? ஸ்டாலின் அவர்கள் போக மாட்டாங்கன்ற அவருக்கு நல்லா தெரியும். போக மாட்டாங்கன்றதெல்லாம் திமுகருக்கே தெரியும். அதனால்தான் 25 நின்னாங்க. இழுன்னு இழுத்து அடிச்சிட்டாங்க. ஒண்ணுமே பேசுறீங்க. அந்த 6 பேரும் 7 பேர் டிஆர் பாலுல இருந்து ஆரம்பிச்ச ராஜா வரைக்கும் எதுவுமே பேசல. 25 குறைச்சிக்கங்க, 25 குறைச்சிக்க, இதே தான் சொன்னாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் நீ போனி ஆக மாட்டேன்றது. காங்கிரஸ்காரனுக்கு 3/4 பேருக்கு தெரியும். ஃபோன்லாம் பேசுனாங்க. எல்லாரும் சொல்லிட்டான், இல்லை திமுகவோட இருந்தால் தான் நம்ம ஜெயிப்போம், இல்லாட்டி ஒன்றும் தராது அப்படின்னா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சோனியாவெல்லாம் தெரியுங்க எவ்வளோ பெரிய கஷ்டமான நிலையில் தங்கள் கட்சியினுடைய பலத்தை தியாகம் பண்ணி இல்லை காங்கிரஸோட நின்னாங்க 2009. அதெல்லாம் சோனியா மறந்துருப்பான். நிறைவா சார், எப்படி இருக்கு இந்த அலைன்ஸ்? எப்படி இருக்கு கிரவுண்ட் மக்கள் மத்தியில? அதே மாதிரி கடந்த முறை இதே அலைன்ஸ் தான் இருந்தது. அந்த அதிருப்தியோட பயணிக்குதா இல்ல இன்னும் வரவேற்பு அதிகமா இருக்கு? மக்களுடைய முழு திருப்தியோட ஸ்டாலின் பயணிக்கிறாரு. சாதனை தான் அவருடைய பலம். அவருடைய தலைமை இன்னொரு பலம். திமுக அவருடைய ஸ்ட்ரக்சர் இன்னொரு பலம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நிறைய விஷயங்களை பகிர்ந்து. நன்றி சார்.